என்ன வேணா பண்ணுங்க, ரசிகர்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு அந்த வீடியோவில். இப்போ நேற்று இந்த லெட்டரில் பார்க்கும்போது அத்துமீறினா தடியடி. விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து அவருக்கு இடையூறாக இருக்காத வரையில் ரசிகர்கள் அவருக்கு தேவை. அவருக்கு இடையூறாக ஆகும் பட்சத்தில் ரசிகர்கள் அவருக்கு தேவையில்லை. இதுதான் உண்மை. எந்த தொண்டனும் பக்கத்திலே வரக்கூடாது, பொதுமக்களை பக்கத்தில் விடாதீங்க அப்படின்னு தெளிவாக எழுதுறேன். எனக்கு தெரிய பொதுமக்களையும் தொண்டனையும் பக்கத்தில் விடாத அப்படின்னு எழுதுன இந்தியாவில் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் முதல் அரசியல் கட்சி தலைவனா விஜய் தான் வரப்போறாரு. தொண்டனையும் பொதுமக்களையும் பக்கத்தில் வராத ஒரு தலைவன் எப்படி சார் நல்லவனா இருப்பான்? இதை விட என்ன சார் விஜய் கேவலம் வேணும்? பிரைவேட் மண்டபத்தில் நடத்த போறேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பொதுமக்கள் எவனும் அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்றாங்க சார். 1 கிலோமீட்டர் சுற்றளவில் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குன்றாங்க சார். இது என்ன சொல்றது? 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இருக்குமா என்னன்னு தெரியல சார். சட்டமன்றத்துக்கே பாதுகாப்பு கிடையாது சார். இவர் ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் போலீஸ் பாதுகாக்கணுமா? இவருக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சு கொடுத்து அதில் இவர் போயிட்டு வந்தால் தான் முடியும். ஃபுல்லாக தடுப்புகள் அமைச்சு போலீஸ் வந்து கம்ப்ளீட் அலர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு? இதுக்கெல்லாம் யாருக்கு காசு? போலீஸ் யாருக்கு வேலை செய்யுது? எதுக்கு போலீஸ் விஜய்க்கு வேலை செய்யணும்? இவர் அப்படி என்ன பண்ண போகிறார்? இவர் தானே கொன்னாருங்க, இவர் தானே ஆள் போட்டு கொன்னது. அப்புறம் இவர் இப்போ நான் தனியாக நான் போய் அவங்கள போய் பார்க்க போகிறேன்ற நாடகத்துக்கு எதுக்கு போலீஸ் தானே போகணும்? இவர் எப்படி கொன்னாரு அதை சொல்லுங்க. அதுதான் சொல்லுவேன் சார். இப்போ நான் எதுவுமே பண்ணலையே, என்ன எதுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்தார் தெரியுமா? அப்போதான் சார் பீக்காது. அப்போ தானே எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. ஐயா நீ சீக்கிரம் வந்திருந்தாலே இதில் பாதி பிரச்சனை இல்லை 90% பிரச்சனை முடிஞ்சிருக்குவேன்றாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அதை ஏற்றுக்கிட்டாரு அவரு. இவருக்கு தான் அறிவில்லை, இவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னா அவர் கட்சியில் ஒருத்தருக்கும் அறிவில்லை. 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி லைட்டை போட்டு வாங்கன்னு இருக்காங்க. பாதி பேர் பார்த்துட்டு போயிருப்பான். இவர் அந்த லைட்டை கரெக்டாக இன்ட்ரோ கொடுக்கும்போது கரெக்டாக அந்த பிஜிஎம் போட்டு லைட்டை போடணும். அதுக்காக இவர் உள்ள வந்து லைட்டை போட்டுக்காரு. இன்னும் அவரை பார்க்கலன்னு இருக்க போற அப்படியே இருந்திருக்கான். பல சேட்டை நடந்திருக்கு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் தானே. ஒரு விபத்து விஜயும் காரணம், அரசும் காரணம் அப்படிதான் எடுத்து. எவனாவது ஒருத்தன் இது விஜய் தப்புன்னு என்னைக்கு பேச போறீங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். இது ஏதோ விஜய் மனித புனிதர் மாதிரி மற்றவன் இருக்கவும் பூரா தப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இது என்னைக்கு தான் ஒரு எண்டு? கரூர் மாவட்டத்தில் வந்து மிதிப்பட்டு செத்தவன் நாமக்கல்காரன். கரூர் மாவட்டத்தில் வந்து அடி வாங்கி என்ன சொல்றது மயங்கி விழுந்து சேலக்காரன் ஒருத்தர் சேலத்துக்கு போய் சேர்ந்து அங்கிருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். சேலம் தொகுதி ஒரு தொகுதி அங்க நீ ஓட்டு போட போறது அங்க போன கரூர்ல என்ன வேலை பார்க்க வர என்ன பசார் பார்க்க வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் தெளிவானவர் சார். இவங்களை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் ஓடு சார் அந்த வண்டி. விஜய் ஃபேன்ஸு தற்குறின்னா கடைஞ்செடுத்த தற்குறிங்க. அது அவனுக்கு தெளிஞ்சு நிற்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. நேற்று ஆதவர்ஜன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இன்னும் அந்த துக்கத்தில் தான் இருக்கும். இந்த 16வது நாள் காரியம் முடிய வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம். உச்சநீதிமன்றம் நேற்று கொஞ்சம் இவங்களுக்கு சாதகமாக லைட்டாக அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் பேசுனதுனால கிளம்பி வந்துட்டு இவர் பெரிய ஊரில் பெரிய நாட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. ஏடா 15 நாள் ஓடி ஒளிஞ்ச கும்பல் தானே நீங்கள்? இல்லை வீட்டை விட்டு வெளியே பயந்தவங்க தானே நீங்கள்? அப்புறம் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கரூர் இன்னும் போகலை, 10-13 நாட்கள் கிட்ட ஆகுது. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க தரப்புல வந்து நிறைய சொல்றாங்க, நம்ம பின்னாடி வருவோம். இப்போ ஒரு அனுமதி கடிதம் வந்து கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போய் மக்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டது வந்து அவரை வந்து அந்த தொண்டர்கள் வந்து கொஞ்சம் மீறி அத்துமீறி பண்ணாங்கன்னா தடியடி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த தொண்டர்கள் யாருன்னா இவங்க கட்சிக்காரங்களை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது ரசிகர்கள் வந்து மீறி வந்தாங்கன்னா அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விமர்சனம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் விஜய் ஃபேன்ஸ்க்கு இன்னும் தெரில. உங்களுடைய வியூ என்ன இதுக்கு? இல்லை இது புதுசு இல்லை சார். அவங்க ரசிகர்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் அடி வாங்கியிருக்கிறாங்க, உயிர் போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக மிதிப்பட்டு செத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்க செலவில் ஆஸ்பத்திரியில் போயிட்டு உயிர் பிளஸ் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது புதுசு இல்லை. விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து அவருக்கு இடையூறாக இருக்காத வரையில் ரசிகர்கள் அவருக்கு தேவை. அவருக்கு இடையூறாக ஆகும் பட்சத்தில் ரசிகர்கள் அவருக்கு தேவையில்லை. இதுதான் உண்மை. இது ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை. அவங்க சரி விஜய்ன்றாங்க. பட் ஆனால் விஜய் அதில் தெளிவாக இருக்கார். விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இடையில ஒரு தடவை ஆதவர்ஜனா பேசும்பொழுது சொல்லுவார், எங்கள் தலைவரை எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கள் தலைவரை பார்க்க வர மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால்
அவங்க கூட்டத்துக்குள்ளேயே ஒரு 4-5 பேர் செருப்பு தூக்கி விஜய் மேலே எறிகிறானுங்க. அது யாருன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல, யாராக இருக்குன்னு தெரியல. அது விஜய் ஃபேனா இல்லை விஜய் ஃபேன் இல்லையா, விஜயனுடைய தொண்டனா விஜயனுடைய தொண்டன் இல்லையான்னு தெரியல. இது ஒரு ஒரு அவங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு கூட்டம். யார் அவர் விஜய் ஃபேனு, விஜய் ஃபேன் விஜய்க்கு உண்மையிலே நண்பனா, அவர் சொல்கிற மாதிரி நண்பா நண்பியா இல்லைனா எதிரியான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் எவனையும் பக்கத்தில் விடாதுன்ற ஒரு பதட்டத்தில் பயத்தில் அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இது முதல்லே பண்ணியிருந்தாருன்னா அதெல்லாம் தேவையா? இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் பண்ணி 41 பேர் இறந்து போனதுக்கப்புறம் இது இவ்வளோ தூரம் அவர் பண்ணணுமா? இப்போ எந்த தொண்டனும் பக்கத்திலே வரக்கூடாது, பொதுமக்களை பக்கத்தில் விடாதீங்க அப்படின்னு தெளிவாக எழுதுறாரு. எனக்கு தெரிய பொதுமக்களையும் தொண்டனையும் பக்கத்தில் விடாத அப்படின்னு எழுதுன இந்தியாவில் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் முதல் அரசியல் கட்சி தலைவனா விஜய் தான் வரப்போறாரு. அதில் எந்த மாட்டுக்கு இல்லை, கரூருக்கு போகிறார் இல்லையா, கரூருக்கு போகும்பொழுது பொதுமக்களை உள்ள விடாதீங்கன்றது. ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே நான் இருப்பேன், நான் அந்த கரூர் நெரிசலில் செத்து போன மக்களோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன். அது ஒரு ப்ரைவேட் மண்டபத்தில் நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பொதுமக்கள் எவனும் அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற கிட்டத்தட்ட சொல்கிறாங்க சார். 1 கிலோமீட்டர் சுற்றளவில் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்றாங்க சார். இது என்ன சொல்கிறது, 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இருக்குமா என்னன்னு தெரியல சார். சட்டமன்றத்துக்கே பாதுகாப்பு கிடையாது சார். இவர் ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் போலீஸ்ன்னு பாதுகாக்கணுமா? அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக இவர் திருச்சியில் ஏறி என்ன சொல்கிறது, சென்னையில் ஏறி திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கும்போதும் திருச்சி ஏர்போர்ட்டில் வெளியில் வந்து மறுபடியும் கரூர் போகிற வரைக்கும், கரூர்லேருந்து மறுபடியும் திருச்சி ஏர்போர்ட் வர வரைக்கும் இவருக்குன்னு ஒரு தனி ரோடு மாதிரி கேட்குறாரு. அவர் என்னன்னா அவரோட ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் ரெக்கமெண்டை படிச்சிங்க அப்படின்னு வைங்களேன், இவர் இது எப்படா பண்ண முடியும் அப்படின்னா இவருக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சு கொடுத்து அதில் இவர் போயிட்டு வந்தால் தான் முடியும். ஃபுல்லாக தடுப்புகள் அமைச்சு போலீஸ் வந்து கம்ப்ளீட் அலர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு? இதுக்கெல்லாம் யாருக்கு காசு? போலீஸ் யாருக்கு வேலை செய்யுது? எதுக்கு போலீஸ் விஜய்க்கு வேலை செய்யணும்? இவர் அப்படி என்ன பண்ண போகிறார்? இவர் தானே கொன்னாருங்க, இவர் தானே ஆள் போட்டு கொன்னது. அப்புறம் இவர் இப்போ நான் தனியாக போய் அவங்கள போய் பார்க்க போகிறேன்ற நாடகத்துக்கு எதுக்கு போலீஸ் தானே போகணும்? எனக்கு தெரியும் இதெல்லாம் முடியாது, நீ ஒன்றும் போய் ஒன்றும் கிளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிடணுன்ற நான் அதை தான் நான் நினைக்கிறேன். இவர் கொன்னாரு திருப்பி நம்ம ஏன் அதே வாதத்துக்கு வரோம் அப்படின்னா, இவர் எப்படி கொன்னாரு அது சொல்லுங்களேன். அதுதான் சொல்கிறேன் சார். இப்போ நான் எதுவுமே பண்ணலை அப்படி இப்போ ஐயா விஜய் ஏதோ நீ தப்பு நடந்துருச்சு, நீங்கள் போன இடத்துல இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ஃபுல்லாக சொல்கிறாங்க. குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறாரு என்னென்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு அசமாக நினைச்சு ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பார் விஜய், அவரை வந்து நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு எல்லாருமே அவருக்கு பாசிட்டிவாக அவர் மேலே ஒரு அனுதாபலை வீசுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் நான் எதுவுமே பண்ணலையே, என்ன எதுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்தார் தெரியுமா? அப்போ தான் சார் பீக்காது, அப்போ தானே எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. ஐயா நீங்கள் சீக்கிரம் வந்திருந்தாலே இதில் பாதி பிரச்சனை இல்லை 90% பிரச்சனை முடிஞ்சிருக்குவேன்றாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அதை ஏற்றுக்கிட்டார் அவர். அப்போ அதை ஏற்றுக்கல அப்படி இவர் சீக்கிரமாக வந்துட்டா மத்தியானமே ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாரும் சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம், ரைட்டா? இது இவங்க நைட்டு மிதிப்பட்டு செத்து டாக்டருங்க இல்லாமல் டாக்டருங்க வர லேட்டாகி செத்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் லேட்டாக வந்தது தானே காரணப்பா. அதுலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அது காரணங்கிறதா மூல காரணமே இவர் தானே. அப்போ அதை ஏற்றுக்கணுமா இல்லை? எவனாவது ஒருத்தன் ஏற்றுக்கிறானா? இவருக்கு தான் அறிவில்லை, இவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னா அவர் கட்சியில் ஒருத்தருக்குமா அறிவில்லை. எவனாவது ஒருத்தன் ஐயா நீ சீக்கிரம் வந்துருந்தா அதில் பாதி பேருக்குமையான்னு சொல்லியிருக்கணும்ல. ரெண்டாவது அவர் ஒரு 500 மீட்டருக்கு, அதாவது ஒரு 500 மீட்டர் தள்ளியே அவர் நிற்க சொல்லியிருக்காங்க போலீஸ். அதை மீறி உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா நான் அங்கே உள்ளே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உள்ளே வந்திருக்காரு. அப்படி வந்து தான் அது வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஒருத்தன் பின்னால் தள்ளி அந்த வண்டி உள்ளே போய் தான் பாதி பேர் அதாவது கூட்ட நெரிசலே ஆரம்பிச்சிருக்குன்றாங்க. அந்த மெயின் ஸ்டாம்பீட் டைமே அந்த டைம் தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி லைட்டை போட்டு வாங்கன்னு இருக்காங்க. பாதி பேர் பார்த்துட்டு போயிருப்பான். இவர் அந்த லைட்டை கரெக்டாக இன்ட்ரோ கொடுக்கும்போது கரெக்டாக அந்த பிஜிஎம்ஐ போட்டு லைட்டை போடணும். அதுக்காக இவர் உள்ளே வந்து லைட்டை போட்டுருக்காரு. இன்னும் அவரை பார்க்கலன்னு இருக்க போகிற அப்படியே இருந்திருக்கான். இப்படி பல சேட்டை நடந்திருக்கு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் தானே. இவர் தான் கத்தி வச்சு குத்துனாருன்னா இல்லை சார். இப்போது அவங்களே புஷியானந்த் மேலே ஒரு வழக்கு போடும் பொழுது, அதாவது நோக்கமின்மையினால் ஒரு கொலை நடந்தாலும் அதுக்கும் ஒரு கேஸ் இருக்குது, அதுக்கும் ஒரு செக்ஷன் இருக்குது, ஃபைல் பண்ணலாம் இல்லையா? சரி நானாக இன்டென்ஷனலாக பண்ணலை, பட் ஆனால் அன்இன்டென்ஷனலாக நான் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன். அப்போ அதை விஜய் மேலே போட்டு விஜய் தூக்க வேண்டியதானே சார்? அதை பண்ணணும் சார். அதை விட்டுட்டு இவரே கொண்டவங்கள இவரே போய் பார்க்க போகிறான். அதுக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் பூரா இவர் கேட்பாரு அப்படின்றதுனால நம்ம சரி இதை மீறி ஏதாவது நடந்துருச்சுன்னா ஒரு விபத்து விஜயம் காரணம் அரசும் காரணம் அப்படிதான் எடுத்துக்கணும். அரசு மட்டுமே எப்படி காரணம்? அரசு எப்படி காரணம் சார்? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எடப்பாடியார் டெய்லி 2 பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அப்புறம் அங்கெல்லாம் சாகாமல் இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்து அரசு எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? திமுக அதே மாதிரி எத்தனையோ கூட்டங்கள் போட்டுட்டு இருக்கு, பாஜக எத்தனையோ கூட்டங்கள் போட்டுட்டு இருக்கு, நாம் தமிழர் சீமா டெய்லி விடிஞ்சாலே எதாவது வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் நடக்காது, இங்கே மட்டும் நடக்குதுன்னா அதுக்கு எப்படி சார் அரசு எப்படி சார் காரணமாக இருக்கு? இப்போ அரசு அவங்க எல்லாரும் அரசுக்கு என்ன ஃப்ரெண்டா? அவங்களாம் என்ன ஸ்டாலின் என்ன வசைப்படாமல் என்ன தூக்கி வச்சா பேசிக்கிட்டு இருக்காங்க? இல்லை உதயநிதி ஸ்டாலின் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களா? சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இதுக்கு நீங்கள் விஜய காரணம் இல்லாமல் நீங்கள் எவனை வேணாலும் காரணம் காட்டுங்க, நீங்கள் பாட்டு காட்டிக்கிட்டே போங்க. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் என்னைக்கு காரணம் காட்ட போறீங்க? நீங்கள் சார் என்ன முதற்கொண்டு உங்களை முதற்கொண்டு காரணம் காட்டிக்கோங்க சார். அங்கே வந்த மக்களை திட்டுறாங்க பாதி பேர், குழந்தைங்க செத்து போன குழந்தைங்க திட்டுறாங்க பாதி பேர், அவங்க அம்மா அப்பாவை திட்டுறாங்க பாதி, எல்லாரையும் திட்டுங்க சார், மனசு போல திட்டு. இது அவங்க வந்து தான் செத்து போயிட்டாங்க, அவங்க தான் காரணம், இது போலீஸினுடைய இயலாமை, அப்புறம் ஆம்புலன்ஸ்காரன் ஒழுங்காக உள்ள வரல, அவன் சட்டையை கிளிங்க, அவன் கண்ணாடி போகிற எல்லாத்தையும் உடங்க. எவனாவது ஒருத்தன் இது விஜய் தப்புன்னு என்னைக்கு பேச போறீங்க? அதைத்தான் நான் கேட்குறேன். இது ஏதோ விஜய் மனித புனிதர் மாதிரி மற்றவன் இருக்கவும் பூரா தப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இது என்னைக்கு தான் ஒரு எண்டு? இது எவன் தான் கேட்பான்? அதைத்தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்கல்ல, உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு ஜட்ஜு வீட்டில் போயிட்டு நீங்கள் வழக்கு மனு கொடுக்குறீங்க. மனு கொடுத்து என்னுடைய வழக்கை வந்து எவ்வளவு வேகமாக விசாரிக்கணுமோ அவ்வளோ வேகமாக விசாரிக்கணும்னு ஃபர்ஸ்ட் பிரான்ச் முதல் கிளையிலேருந்தே நீங்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு என்ன எதுனாலும் பண்ணுங்க, என் தொண்டரை எதுனாலும் பண்ணக்கூடாது அப்படின்னா என் தொண்டரை ஃபுல்லாக எதுக்கு உள்ளே பிடிச்சி போடுறீங்க? அவனுக்கு எழுதுகிற போஸ்ட்டு பூரா, அவனுக்கு போடுற போஸ்ட்டு பூரா நல்ல போஸ்ட் அப்படின்னா அவனுக்கு என்னைக்கு சார் விஜய் ஃபேன்ஸ், என்னைக்கு சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது பெண்களுக்கும் அதே நேரத்தில் ஏனைய அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏனைய நடிகர்களுக்கும் என்னைக்கு ஒழுங்காக எதையாவது எழுதியிருக்கானுங்க? எப்போ அவனுக்கு எழுதுனாலும் எதையாவது தரக்குறைவாகவும் அவங்கள ரொம்ப என்ன இன்டென்ஷனலி காயப்படுத்துறது விஜய் ரசிகருடைய, அது எல்லாத்தையும் ஒரு பொறுப்பேற்றுக்கிறாரா சார்? ஒரு 3 பேர் தப்பா போஸ்ட் போட்டான், 1,00,000 பேர் போஸ்ட் போட்டான் சார் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு. 3 பேர் பிடிச்சிட்டு போனாங்க. 3 பேர் பிடிச்சிட்டு போனது ஒரு வீடியோ போடுறாரு. இந்த ரசிகர்கள் எதுக்கு நீங்க பிடிச்சிட்டு போறீங்க? இல்ல அதான் இங்க இல்ல என்ன வேணா பண்ணுங்க, ரசிகர்ல எதுவும் பண்ணாதீங்கன்னு அந்த வீடியோல. இப்ப நேற்று இந்த லெட்டர்ல பார்க்கும்போது அத்திமீறினா தடியடி சார். நான் அதுதானே சார் சொல்கிறேன். இவர் வீடியோ போடும்போதும் சரி, ரசிகர்கள்ட்ட பேசும்போதும் சரி, ஏதோ ரசிகர்கள் எனக்காக உயிரை கொடுக்குறாங்க, நான் அவருக்காக உயிரே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. ரைட்டுங்களா? இது இன்னைக்கு இல்லை, மெர்சல் ஆடியோ லான்ச்சில் இதே வசனம் தான் சொல்லுவார். இதே வசனம் சொல்லி என்னை எம்மளால் வெளியில் அவனுக்கு மூஞ்சில் மூக்கிலலாம் குத்து வாங்கிட்டு இருப்பானே சார். சார் நான் அன்னைக்கு 2019-20 பேசும்போது சொல்லியிருக்கேன் சார், ஒன்றும் இல்லை, 5000 பேர் ஒரு இடத்துல வரணும், 5000 பேர் அந்த ஆடியோ லான்ச்சில் வரணும், ஏன்னா அந்த இடத்துக்குள்ளேயே 5000 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் இவங்க 15,000 பேர் வர வைக்கிறாங்களே, இதுலேயே இவங்க இன்டென்ஷனல் தப்பு. இவங்க இன்டென்ஷனலி இவங்க ஸோ எப்படின்னா ரொம்ப நட்டோரியஸு. வரவே தேவையில்லை சார். 5000 பேர் தான் அங்கே வரணும், 5000 பேர் தான் வரணும். அதை மீறி 10,000 பேர் வர வைக்க முடியும்னா அது எப்படி விஜய்க்கு மட்டும் நடக்குது? ஊரில் வேற எவனாலையும் 15,000 பேர் கூட்ட முடியாதா? இங்கே தான் சார் அந்த கேள்வி வருது. ஊரில் வேற எவனாலையும் 15,000 பேர் கூட்ட முடியாது, விஜய் மட்டும் எல்லா இடத்துலையும் கூட்டுறாரு. அதே விஜய் வந்து கீர்த்தி சுரேஷை பார்க்கும்பொழுது அவங்களுடைய கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு விஜய் ரசிகன் கூட இருக்க மாட்டாங்க. ஏன் அங்கெல்லாம் அவர் விஜய் கிடையாதா? அங்கெல்லாம் இப்போ அவர் போராடுறது உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கு? இங்கே போறதா மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸோ இன்டென்ஷனலி இங்கே ரொம்ப ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டு சார். பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கும் பிரைவேட் ஃபங்க்ஷன் நீங்க மிக்ஸ் சார். பிரைவேட் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஃபங்க்ஷன் எதுவாக இருக்கட்டும் சார், விஜய் தானே, விஜய் தானே. விஜய் எங்கே போனாலும் கட்டுக்கணக்காத கூட்டம் வருது. அப்படி அது இங்கே எங்களால் வந்து திமிரி எழுது கூட்டம் அப்படிங்கிறாங்களே. அவர் த்ரிஷாவுடைய பர்த்டேக்கு போகும்போது அங்கே போய் நான் எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. த்ரிஷா வீட்டு வாசலில் ஒருத்தன் கூட இல்லை. எப்படி அன்னைக்கு அவர் போகும்போது அவர் கார் எங்கெங்கெல்லாம் போகுதுங்க, அவர் இன்னைக்கு பறந்து விட்டாரா? இல்லை டேரக்டாக இங்கே மறைஞ்ச த்ரிஷா வீட்டில் தோன்றாரா? அதே கார் தானே போகுது. அப்பா அவர் வீட்டுக்கு கதவு திறக்கும்போது காரை காட்ட மாட்டாங்களே, எப்படி மற்ற நாள்லாம் காட்டுறாங்களே? எப்பவுமே அங்கே வெளியே கேமரா வச்சுட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அதெல்லாம் கேட்குறேன். அன்னைக்கு கேமரா வைக்காம எப்படி கரெக்டாக இருக்கீங்க? மற்ற நாள்லாம் கரெக்டாக கேமரா வச்சிருக்கீங்களா? எப்படி மற்ற நாள்லாம் இவ்வளோ கூட்டம், திருச்சி இதில் அவ்வளோ கூட்டம் ஓடுது, சென்னை ஏர்போர்ட்டில் அவ்வளோ கூட்டம் ஓடுது, இங்கெல்லாம் போகிறாரு, இங்கெல்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது. அப்போ அவரால் கூட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு பண்ண முடியும்ல? மற்ற இடத்துல எது கூட்டம் வைக்கிறார் சார்? 5000 பேர் வர ஆடியோ லஞ்சுக்கு 15,000 பேர் வர வைக்கும் போதே இங்கே பிரச்சனை இருந்துன்னு சொன்னோம் சார். இப்போ அதே தான் சார். சார் கரூர் மாவட்டத்தில் வந்து மிதிப்பட்டு செத்தவன் நாமக்கல்காரன். கரூர் மாவட்டத்தில் வந்து அடி வாங்கி என்ன சொல்றது மயங்கி விழுந்து சேலங்காரன் ஒருத்தர் சேலத்துக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். சேல தொகுதி அங்கே நீ ஓட்டு போட போறது அங்கே. உனக்கு கரூர்ல என்ன வேலை? பார்க்க வராங்க. என்ன சார் பார்க்க வந்து இப்போ விஜய் கரூர் தான் சேலத்துல தானே வர போறாரு. நீ பார்க்க வரேன்னு மதுரை மேட்டுத்தூர்லேருந்து இதுக்கு வராங்க சார், இது நாகப்பட்டினத்துக்கு வராங்க. திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு திருநெல்வேலியிலேருந்து கரூருக்கு ஒருத்தர் போயிட்டு அங்கேருந்து வீடியோ போகிறாங்க சார். திருநெல்வேலியிலேருந்து உனக்கு எதுக்குடா கரூர்? சார் பார்க்க வராங்கன்றது ஓகே, நான் இந்த இன்டென்ஷனலாக பார்க்க வராங்கன்னு எல்லா ஊரில் எல்லா என்ன சொல்கிறது தொகுதியிலையும் எல்லா நேரமும் விஜய் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு எப்படி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இதே மற்ற
என்ன சொல்றது, அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் வரமாட்டேங்குது. இவங்க அதை வளர்த்து விடுறாங்க சார். இந்த மாதிரி கூட்டமா கூடி இங்க இருந்தாலும் எல்லாரும் வாங்க ஒரு கூட்டமா காட்டுவோம், மாசா காட்டுவோம், நம்ம இவ்வளவு பேர் இருக்கிற மாதிரி காட்டுவோம் வைப்போம் அப்படின்றாங்க. சேலம் மாவட்டத்துல இருந்து மாவட்ட தலைவர் வந்து போலீஸ் அடி வாங்கிட்டு போனாரு பாத்தீங்களா? சேலம் மாவட்டத்துல இருந்து. சேலம் மாவட்ட தலைவருக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன சார் வேலை அவருக்கு? உன் தொகுதியில உன் மாவட்டத்தில் வந்தாருன்னா உன் மாவட்டத்துக்கு 5 தொகுதி 6 தொகுதி இருக்குன்னா அதுல தானே உனக்கு வேலை இருக்கணும். இப்படி நீங்களே ஆளுகளை செட்டப் பண்ணி நீங்களே வந்துட்டு அவங்க செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு நாங்க யாருமே காரணம் இல்லை, எங்களை எதுக்கு சொல்றீங்க, உயர்நீதிமன்றம் எங்களை இப்படிலாம் கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் போய் அழுதுட்டு இருந்தா அது இது என்ன மாதிரியான வாதம்? இது ரொம்ப தவறான வாதம் சார். இவங்க சார் இவனுக்கு ஜெயிக்கிறானுங்க வைக்கிறானுங்க, இவன் மேல தப்பு இருக்கு தப்பு இல்லை, இவனுக்கு நல்லவனுங்களே கிடையாது சார். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார். இவனுக்கு எந்த இதுல சார் சொல்றீங்க சார்? கிடையாதுன்னு நான் அதை தானே சொல்றேன். இப்போ உயர்நீதிமன்றத்துல நீங்க இந்த ரசிகர்கள் மனப்பான்மை விட்டுருங்க, அங்க வந்து வேற அந்த சண்டைகள் சார். இவங்களே சொல்றேன் சார், நல்லவங்க இல்லைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா சார், நீங்களும் நானும் ஒரு கட்சியில பயணிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு நான் சீனியர்னு வைங்களேன், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உங்களை விட்டுட்டு நான் ஓடி போனா நான் என்ன சார் நல்லவனா கெட்டவனா சார்? புஷியானந்த் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தளபதி விஜய் அவர்கள் கரூரில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார், கரூரில் அவருடைய பரப்புரை நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி கரூரில் எஸ்பி ஆஃபீஸில் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்து பேசினார் புஷியானந்த். வீடியோ இருக்கு, நான் சொல்லலை, வீடியோ இருக்கு. அதே பிரச்சனை ஆனதுக்கப்புறம் மதியானம் பிடிச்சிட்டு போறாங்க, பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவன் மனைவி அழுதுட்டு இருக்காங்க, கண்ணில் கூட காட்டலாம் அழுதுட்டு இருக்காங்க. இவர் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு என்ன மனு போடுறாரு, மனு போட்டு இவருடைய தரப்புல என்ன பேசுறாங்க அப்படின்னா, எனக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தமே இல்லாத நடந்தது மதியம் தான், அவர் தான் பிடிச்சி போயிட்டாங்களே, என்னை விட்டுருங்க அப்படின்றது பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. இதை விட இவர் என்ன கெட்டவன் சொல்றது, இவர் வேற என்ன பேசி நான் கொடுக்கணும் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுங்க சார். அதை தானே சொல்றீங்க. இப்ப நீங்க தொண்டனையும் பொதுமக்களையும் பக்கத்துல வராத ஒரு தலைவன் எப்படி சார் நல்லவனா இருப்பான்? இதை விட என்ன சார் விஜய் கேவலம் வேணும்? இதை விட இன்னும் மோசமா விஜய் எப்படி சித்தரிக்க முடியும் சார்? இப்படியே மனுவில் இப்படி இருக்கு சார், பொதுமக்கள் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு இருக்கு. பொதுமக்கள் பக்கத்துல வராம எவன் ஓட்ட வச்சு ஜெயிக்கப்பான் சார்? இது விஜய் வந்து அந்த விஷயம் நடந்தனே கிளம்பி போயிட்டாரு. ஆனா இப்ப வர தகவல் என்னன்னா, காவல்துறை அந்த உயர் அதிகாரிகள் தான் வந்து இருக்க வேணா கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு தகவல் சார். காவல்துறை அன்னைக்கு காலையில இருந்து எத்தனையோ கேட்டிருக்கு, அதெல்லாம் நீங்க செய்யற, இதை மட்டும் எப்படி செய்றீங்க? காவல்துறை கேட்டதுக்கப்புறம் விஜய் உடனே கரெக்டா செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சார். சார் சார் மேபி வந்திருந்தாருன்னா கலவரம் தானே சார் ஆகும். எப்படி ஏன் கலவரம் ஆக போகுது? எதுக்கு கலவரம் ஆக போகுது? இவர் 2 அடி அடிச்சுட்டு விட்டுருப்பாங்க சார். விஜய் எல்லா இடத்துலையும் போராட்டமா அடிச்சுட்டு இருக்காங்க, பாக்குறோமா இல்லையா? போன அதுக்கு முந்தின தடவை பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த செப்டம்பர் 27க்கு முந்தின வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிதான் திருச்சி விமான நிலையத்தில் போட்டு புறமுதில் அடிப்பாங்க, புறமட்டில் அடிச்சு எல்லா இடத்துலையும் விஜய் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. 2 அடி வாங்கியிருப்பாரு, அவ்வளோதான் சார் நடந்திருக்கும். வேற என்ன சார்? இந்த கரூரில் போனால் 3-4 செருப்பு தூக்கி வீசுறாங்க. இப்படி சார் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவருக்கு அரசியலுக்கு வரணும், அவருக்கு சிஎம் ஆகணும் ஆசை இருக்க ஒழிய அவரை தவிர அவரை எவனும் பெருசா பார்க்கல, அவர் எவனும் பெருசா மதிக்கலன்றதான் உண்மை. அதுதான் உண்மை சார். அதனால தானே அவர் கூட இருக்கிறவனே ஓடி போறான், ஒளிஞ்சு போறான். இதுக்குள்ள எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, அவங்களாம் பேசுறோமா இல்லையா? இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன்னா எத்தனையோ பேர், இந்த மாதிரி 1 கோடி பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கான் ஃபேனு. ரஜினிகாந்த் மேல இன்னைக்கு வரைக்கும் எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. அது காரணம் என்னன்னா, அவரை என்ன பண்ணாலும் வந்து நின்றுவானு அப்படின்ற ஒரு பயம், ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு, அதுதான் இன்னைக்கு சொசைட்டி. இன்னைக்கு தெரியும், ஒரு படம் லேட் ஆகுதா, அவர் நினைக்கிற விஷயத்த நடத்தாம இருக்க முடியுதா? அவருக்கு ஏதாவது இடத்துல எந்த வகையிலாவது யாராவது கொடுக்குறாங்களா? அந்த ஐடியாவே, அந்த ஆங்கிளே கிடையாது அவருக்கு. அது காரணம் அவருக்கு சுத்தி இருந்த ரசிகர்கள். அவர் சுத்தி இருந்த ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா வெறி கொண்டவங்க. அவருக்கு ஒண்ணுன்னா எந்த அவருக்கு பிரச்சனை நடந்திருக்கும் சார். எப்படி சார் வந்திருக்கும்? எல்லாமே நடந்திருக்கும். எப்படி சார் வராது, தடைகள் வரும், எல்லாமே நடக்கும். அதெல்லாம் வந்திருக்காரு சார். சார் இதெல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் எங்களெல்லாம் இந்த தலைவர் ஜெயலலிதா ஒரு ஆசனம் சொல்லுவாரு, என்னையெல்லாம் டிசைனா மிரட்டி பார்த்துட்டாங்கன்ற மாதிரி அவரை டிசைனா மிரட்டி பார்த்துட்டாங்க. அவரெல்லாம் ஒண்ணுமே 90லேருந்து 91லேருந்து 96 வரைக்கும் நடந்ததெல்லாம் அப்போ இருக்கிற நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது சார். அப்போ உள்ள அவங்க சொல்ல கேட்டு பல விஷயங்கள் இருக்கு. இந்த 96க்கு அப்புறம் அவர் ஒண்ணுமே இந்த தமிழ்நாட்டில் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற எல்லா கட்சிகளும் அவர் சலாம் போட்டா அதான் உண்மை. ஒரு பாமக வந்து 2002 வரைக்கும் ரொம்ப கூச்சிட்டு இருந்தா, அவங்களும் இப்போ கண்ட்ரோல்ல வந்தாங்க. இப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ரஜினி அவர்கள் எதுக்கு சொல்றேன்னா, அவரோட பேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா. இவருக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சு, இவரை சுத்தி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சான்றது உண்மை. கடைசி 10 நாள் எல்லாரும் வந்து முக்காடை போட்டு ஊரு தெரியாம எங்கேயோ போய் தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கான்றது உண்மை. இவனுங்களை நம்பி தமிழ்நாட்டு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா, நாளைக்கு ஏதோ தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா ஓடி ஒளிய மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? ரைட்டு சார். இப்படி இருக்க நிலையில அதிமுக வந்து தாவேக்கா வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஃபோன் காலில் பேசியிருக்காருன்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த 2 சுற்றுப்பயணம் போகும்போது முதல் சுற்றுப்பயணத்தை சொன்னாரு, கண்டிப்பாக வரும், அந்த பிள்ளைய சொல்லி போட்டாச்சு அப்படின்னாரு. நேற்றுக்கு பார்க்குறோம் கொடி அசைது பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் எதிர்பார்க்குறாங்க? இந்த கட்சியை நம்பி நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிறீங்க, அப்புறம் இந்த கட்சி கூட கூட்டணி மட்டும் ஏன்?
அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சிவப்பு கம்பளம் இருக்குது சார், எல்லாருக்கும் இருக்குது சார். இடையில போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. அமித்ஷா என்ன கேட்குறாரு எடப்பாடியார் அவர்கள்ட்ட, நீங்கள் அமமுகவையும் ஓபிஎஸையும் சேர்த்துக்கோங்கன்றாரு. என்னால் முடியாது, கூட்டணியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் ஒரு வார்த்தையில் ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்கள் பாணியிலையும், இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாணியிலையும் நீட்டாக ஒரு வாரத்தில் அமித்ஷாவினுடைய ஒரு ரெக்வஸ்டே வந்து நிராகரிச்சுட்டு வர்றாரு எடப்பாடியார் அவர்கள். என்ன சொல்கிறாரு, ஐயா தேவமார் ஓட்டு வேணும், ஓபிஎஸ் ஓட்டு ஏறக்குறைய தேனி மாவட்டம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, இந்த மதுரையில் கொஞ்சம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, அவரை நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் ஏறக்குறைய அவருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது, அவரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டா நல்லது, அவரையும் சேர்த்துக்கிற மாட்டீங்க, அவங்க தான் வரன்றாங்களே, நீங்கள் ஏன் சேர்த்துக்கிற மாட்டீங்க? இல்லை இல்லையா, என் கட்சிக்கு என்னுடைய நான் வளர்த்த அதிமுகவுக்கு இவங்க இடைஞ்சலாக இருந்திருக்காங்க, இவங்க வந்து விசுவாசமாக இல்லை, அதனால் அவனுக்கு யாரும் எனக்கு வேண்டாம், நீங்கள் வேணா இந்திய கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கோங்க, நம்ம யார் கேட்க போகிறோம் அப்படின்னு. ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த கட்சினாலும் வா, நீ கூட்டணிக்கு வா, நீ கூட்டணிக்கு வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதில் என்ன தவறு இருக்குது? அவர் என்ன ஏதோ சார் இது ஒரு தப்பா பேசுறாங்க சார். என்னன்னா அதிமுகன்றது ஏதோ விஜய நம்பியோ அப்படி இல்லைன்னா அமமுக ஒரு டிடிவி தினகரன் நம்பியோ ஓபிஎஸ் நம்பியோ இல்லை மற்ற உதிரி கட்சிகளை நம்பியோ இருக்கிற இல்லை பாஜக நம்பியோ இருக்கிற மாதிரி பேசிட்டீங்க சார். 52 வருஷம் பழமையான கட்சி, 31 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு, 7 எலெக்ஷன், சாரி 11 எலெக்ஷன், அதில் 7 எலெக்ஷன் ஜெயிச்ச கட்சி திமுகவை. இதுதான் இடம்னு காமிச்ச ஒரு கட்சி, ஒரு இயக்கம் அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு அதிமுக ஏறக்குறைய இன்னைக்கு ஏதோ திமுக தான் பெரிய கட்சி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. அது காரணம் ஊடக வெளிச்சம் திமுக மேல. ஆனா 11 எலெக்ஷன் 7 எலெக்ஷன் ஜெயிச்ச கட்சி தான் அதிமுக. அதிமுகவுடைய வெற்றி வீதாச்சாரம் தான் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி எவனையும் நம்பி இருக்குன்னு அவசியம் இல்லை. போன தடவை எடப்பாடியார் தோத்து போனார், அங்கதான் வரேன். போன தடவை எடப்பாடியார் தோத்து போனார். தோத்து போகும்போது கூட ஏற்கனவே 1996 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, 1996 எலெக்ஷன் தோல்வியை விட அதிக சதவீதத்தில் தோத்து போயிருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ அவன் எப்படி பார்த்தாலும் இப்போ 70 எம்எல்ஏ கையில் வச்சிருக்காரு சார் கூட்டணியில், 70 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர். இதை விட உங்களுக்கு என்ன பவர் வேணும்? எவனை நம்பி அவர் இருக்கணும்? ஆனாலும் எல்லாரும் வா கூட்டணிக்கு வா உனக்கு சார். அமமுக ஓபிசி நான் சேர்த்துக்க மாட்டேன் என் கட்சிக்குள்ள, ஆனா நீ கூட்டணிக்கு வரனா வந்துட்டு போ, அவ்வளவுதான். நீ டிவிக்கேவா நீ வந்துட்டு போ, எவனாலும் வா, ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல அதுதான் வெற்றிக்கான ஒரு வழி அப்படிங்கிறது இருக்கா சார்? கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல ஆட்சி அமையாது சார், கூட்டணி இல்லாம ஆட்சி அமையாது. அது கண்டிப்பா சார். கூட்டணி இல்லாம திமுக வராது சார். விஜய் இங்க தேவை அப்படின்னு இருக்கா சார்? தேவை விஜய் தேவைன்றது எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்லுவீங்க? அவர்கிட்ட என்ன இருக்கு நீங்க சொல்லுவீங்க சார்? 3 இடத்துல கூட்டத்தை காமிச்சாரு, ஒரு இடத்துல ஆளுகளை கொண்டு போட்டாரு. இதை தவிர அவர்கிட்ட என்ன சார் கிரெடிட் இருக்கு? என்ன கிரெடிட் நீங்க ஒரு 5-10% வராதுன்னு நினைக்கிறீங்களா சார்? சரி என்ன நான் என்ன சொல்றேன், நீங்க அனுமானத்தின் அடிப்படையில் 15, 20, 50, 60 எவ்வளவு நாள் போட்டுக்கோங்க. 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 2 கோடி ஆகிட்டாங்க. போன மாசம் 1 கோடி, இந்த மாசம் 2 கோடி ஆயிடுச்சு. அவனுக்கு இஷ்டத்துக்கு அனுமானம் பண்ணட்டும், நம்மளும் அனுமானம் பண்ணுவோம். என்ன ஒரு ஷோ, அதாவது டேட்டால என்ன ஷோ இப்ப பண்றாரு, அதுதான் எனக்கு மேட்ரு. அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது சார். அவர் படம் ஒரு 4 படம் ஓடிச்சு, கடைசி 4 படம் ஓடி இருக்கு. அது கூட பாத்தீங்க அப்படின்னா 4 கூட்டம் நடத்திருக்காரு. இதை தவிர அவர்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ எதை பேஸ் பண்ணி அவருடைய தேவை இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க? இப்போ சீமான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல, அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு, அதிமுகவே வச்சுக்கோங்களேன். இப்போ சீமான் அட்ரஸ் எதுவும் வச்சிருக்காரு, அவருடைய தேவை இருக்குன்னு சொன்னாலும் ஒரு பிரோஜனம் இருக்கு. அமமுக இத்தனை 12%, 12%, அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் பாஜக 12% வந்திருக்கு. அது வந்தாலும் சரி, இவர்கிட்ட என்ன இருக்குன்னு இவர் தேவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சார். 100 கட்சி, எத்தனையோ லெட்டர் பேட் கட்சிகள் இருக்கு, எத்தனையோ கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைக்கும், இண்டிபெண்டா நிற்பாங்க, என்ன ரெட்டல சின்னத்துல நிற்பாங்க, அது எவ்வளவோ இருக்கு. அதுல இவரும் வந்துட்டு போறாரு. இவர் தான் தேடி வரணும். எடப்பாடியாரு விஜய் தேடி போவாரா? அந்த வீடியோ காட்டுவீங்களா நீங்க? எடப்பாடியார விஜய் தேடி போய் கையெடுத்து கும்பிட்டு நிக்கிற மாதிரி வீடியோ காட்டுங்க சார். அன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும் சார். அது எப்படி சார்? எனக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு எப்படி அழைப்பு எடுக்கலாம்ல, வாங்க அப்படின்னு கூப்பிடலாம். எதுக்கு கூப்பிடணும் சார்? சார் என் கட்சி இருக்கு சார், இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சியா நான் இருக்கேன், சர்வ வல்லமை பொருந்திய கட்சி. நீ வா, வேணும்னா என் ஆபீஸ் இருக்கு, நான் அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கேன், மக்கள் முன்னாடி தான் டெய்லி இருக்கேன், மக்களுடைய பிரச்சனை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை விட உங்களுக்கு வேற என்ன இருக்கு? நீ கிளம்பி வா. இது கதையா இருக்கு. இப்ப புரியல சார். எப்படி இந்த சர்க்கார் படத்துல விஜய் வந்து நேரம் அந்த மாநாட்டில் மேல போய் உட்காருவாரு, அந்த மாதிரி இவரு எங்க போனாலும் ஒரு மாநாட்டில் இவருக்கு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கோம். அவரை என்ன பேசிஸ் இருக்கு இவருக்கு? சார் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு விஜய். அதிமுக பேச பயப்படுறாரு, பாஜக பேச பயப்படுறாரு. அதனால திமுக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனால எடப்பாடிக்கு இது ஒரு ஜாலியா இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட்ல போயிட்டு இருக்கு சார். இதை நீங்க ஒரு அரசியல் நோக்கத்தெல்லாம் பார்க்க வேணாம். இன்னைக்கு விஜய் அவர்கள் ப்ராப்பரா தெரிஞ்சு போச்சு, திமுக விஜய் போட்டு அடின்னு அடிக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, ரைட்டுங்களா? அப்போ எதிரிக்கு எதிரி நன்மை, அவ்வளவுதான். எடப்பாடி என்ன பண்றாரு? டீல் பண்றாரு. ஆஹா வாடா, நான் வச்சுக்கிறேன், வா என் கூட வா, தூபம் போட்டாச்சு, பிள்ளையாச்சு போட்டாச்சு அப்படின்னு எதிர்பார்ட்டியும் ட்ரிகர் பண்றாரு, உதயநிதியை ட்ரிகர் பண்றாரு. இது வந்து திமுக பயப்படுன்னு சொல்றாங்களா? ஆமா சார், உதயநிதி அன்னைக்கு பேசிட்டார்ல,
வாயை திறந்து இன்னொரு அடிமையை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டார்ல. இப்ப இதோட என்ன வேணும்? அவர் அதிமுக சேர்த்து சொன்னாரு. இவருடைய இல்ல சார், அதிமுக அவர் ரொம்ப வருஷம் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப புது அடிமைன்னு சொன்னது யாரு? விஜய் தானே. இதைத்தானே எடப்பாடி எதிர்பார்க்கிறாரு. இவங்க காண்டாகட்டும், காண்டாகிற மீச காண்டாது பாரு, அவ்வளவுதான் எடப்பாடியோட ஸ்டாண்டு. நீ இப்போ எப்படி நீ என்ன நினைக்கிறீங்க? இவரு எடப்பாடியார் வந்து நேரா போய் விஜய் வீட்டுல பனையூர் போய் உட்காந்துருப்பாரா சீட்டுக்காக? என்ன சார் இது? என்னங்க இதுதான். அதாவது விஜயை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாமே வந்து இந்த ரியாலிட்டியில நடக்கிறது எதுவுமே இல்லை. ரியாலிட்டியில நடக்கிற எந்த சிந்தனையும் எந்த எண்ணம் எதுவுமே எல்லாமே சூப்பர்ஃபிஷியலான ஒரு எண்ணம். ஆமா, எல்லா விஷயம் நடக்குது, இவர் கிளம்புறாரு போறாரு, எது நடந்தாலுமே விஜய் அவர்களுக்கு இது தெரியாம இருக்குமோ? இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல்ல, இப்ப எந்த விஷயம் நடந்தாலும் இவருக்கு வந்து காது கிட்ட போகாது, தெரியாது அப்படின்னு. அது மாதிரி விஜய்க்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே தெரியாத சம்பவம் தான் விஜய்க்கு தெரியாது. இல்ல இப்ப சார், அவர் எப்பயுமே தெரியாது. எந்த சம்பவம் நடந்தாலும் விஜய்க்கு எது ஏன் நடக்குது, என்ன நடக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன நம்ம ஏதாவது. அது ரெண்டாவது யாரு சார் இந்த கைடு? யார் சார்? விஜய்க்குன்றது அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் நல்ல கைடாக இருந்தார் சார். விஜய்க்கு அவங்க அப்பா இருக்கும் பொழுது அவங்க அப்பா அவரை ஆரத்தழுவி அரவணைச்சு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 20 வருஷமா அவரை கரையேற்றி விட்டு இன்னைக்கு கூட ஒருத்தர் எழுதியிருந்தார். முதல் 5 படம், எனக்கு 5 படம் கிட்டத்தட்ட 6.5 கோடி எனக்கு நஷ்டம், என் சொத்தை பூரா விற்றேன், மொத்த சொத்தையும் விற்றேன் அப்படின்ற மொத்த சொத்தை விற்று களஞ்சியத்துல போய் ஒரு கதை எழுதி வாங்கியிருப்பாரு. அந்த கதையும் ஒழுங்கா போகாமல் அதுக்கப்புறம் அது ஓகேன்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமன் சார்கிட்ட போயிட்டு அந்த படம் ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவருடைய இனிஷியல் காலகட்டங்களே கிட்டத்தட்ட அன்னைக்கு 5-6.5 கோடி, இன்னைக்கு 50 கோடி, கிட்டத்தட்ட 50-60 கோடி செலவழிச்சு அவரை கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுலேருந்து சினிமாவில் அவர் ஓகே பண்ணி தூக்கி விட்டு கடைசி வரைக்கும் கதை கேட்டு அதுக்கப்புறம் அரசியலில் அவருக்கு இதெல்லாம் வேணும், இப்படிலாம் வேணும், இங்கே போய் இதை பேசு, அங்கே போய் அதை பேசு, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பேசு, அதே சரி ஈழத்தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக பேசு, ஆதரவாக பேசு, அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மீனவர்களுக்கு ஆதரவாக பேசு, எல்லா நிலைப்பாடையும் எடுத்து கொடுத்து மக்களுள் ஒருவராக உருவாக்கிட்டு இருந்தார் ஏதோ ஒரு வகையில். அதுக்கப்புறம் அது அதிமுகவுக்கு போச்சு, வேற வேற இடத்துல வண்டி போய் காங்கிரஸுக்கு போச்சு, அப்புறம் பாஜக வீட்டில் போய் உட்காந்தாரு, மோடி வீட்டில் உட்காந்தாரு, அப்புறம் கலைஞர் முன்னாடி கை நீட்டு நின்னாரு, ஜெயலலிதா கை கட்டிட்டு நின்னாரு. அப்படி போயிட்டே இருந்து எப்படி பார்த்தாலும் அரசியல்ல ஒரு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாம நல்லதோ கெட்டதோ இவரு இருந்தார். இப்போ யாரு பிடியில இருக்கிறாரு அப்படின்னே தெரியல சார். அதாவது மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்காரு சார். அதுதான் நீங்க ஏன் சொல்ற அப்படின்னா அந்த வார்த்தையை கார்ல வேன்ல போயிட்டு இருக்கும்போது இப்படின்றாரு ஏதோ. இப்போ அதாவது ஒரு பரப்புரையினுடைய வேனில் இப்படின்றாரு. எதுக்கு என்ன இது, எப்படி இது என்ன நீங்கள் அசியூம் பண்ணுவது? நீங்கள் சொல்லுங்கள். அவங்க ஃபேன்ஸ் என்னமோ நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்படி ஒரு அரசியல்வாதி பண்ணிட்டு போகிறாருன்னா அது என்னவோ அசியூம் பண்ணணும்? அப்போ மெண்டல் தானே அசியூம் பண்ணணும். நான் அப்படி தான் அசியூம் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணாலும் பண்ணிட்டு போங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர்கிட்ட பேசுகிறாரு. அதாவது அவங்க பேசுகிறது பூராத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அது இதில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு அந்த ஐடியாவின்படி எக்ஸிகியூஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேக்கால எக்ஸிகியூஷன் இல்லை சார். தாவேக்காவில் எக்ஸிகியூஷனுக்கான ஆரம்ப புள்ளியே கிடையாது. அவங்க கையை மீறி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று பண்ணினேன் கிடையாது, நான் ஒன்று பண்ண ஐடியா பண்ணால் அது என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் முதல் நாள்லேருந்து டே 1லேருந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபோட்டோ வச்சு வீட்டில் மாலை போடுற முதல் தலைவர் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அது ஒரு ட்ரெண்டாக இருக்கிற தலைவர் இவர் தான். அப்போ அப்படிங்கும்பொழுது அடி விழுதோடனே காலங்காத்தாலே எழுந்திரிச்சு போய் வீட்டு பக்கத்தில் பனையூர்லேருந்து 2 தெரு தள்ளி போனால் ஒரு இடத்துல அம்பேத்கர் சிலை இருக்குது, அங்கே போய் காலங்காத்தாலே போய் மாலை போட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாதி தலைவர் வந்து வீட்டில் ஃபோட்டோ வச்சு போடுறாரு. அந்த ஜாதிக்கார அடிக்கிறான். அன்னைக்கு அம்பேத்கர் ஃபோட்டோ வெளில போய் வச்சியடா, எனக்கு ஏன் உள்ள வச்சு போடுறா அப்படின்றான். காமராஜர் நினைக்கிறேன் ஏமா இருக்கும். ஏதோ ஒன்று எப்படி பார்த்தாலும் அந்த 5 தலைவர்களும் 5 ஜாதிக்காரங்க சார். அதுதான் உண்மை. நீங்கள் 5 தலைவர்கள் 5 தலைவர்கள் கொள்கை 5 ஜாதிக்காரங்க. அதான் அந்த வாக்குக்காக, அவ்வளோதான் சிம்பிள். அது இப்படின்றான். அப்போ என்னடா இப்போ ஃபோட்டோ வைக்கவா இல்லை வெளியில் இப்போ நான் ஃபோட்டோ வைக்கவா இல்லை வெளில வரவா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ரைட்டா? அதே மாதிரி இப்போ பரப்புரை போகிறேன்ட்டு இப்போ மாநாடு போகிறாரு. மாநாட்டில் அவன் கீழே வந்து சாகுறான், வைக்கிறான், இதாகுது அதாகுது. அவர் பாட்டு கொள்கை எதிரி பாஜக, இந்த எதிரி திமுகன்றான். இப்போ 2 பேருக்கு நடுவில் மாட்டின்னு முடிக்கிறாரு. இங்கே போவா அங்கே போவா. நீ உயர்நீதிமன்றத்தில் அடி பொழக்க எடுக்கிறானு. உச்சநீதிமன்றத்தில் போனால் பாஜக சப்போர்ட்டில் அங்கே இவங்களுக்கு ஆதரவாக வருது, 4-5 பாயிண்ட் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னா பேசுகிறாங்க. ஆக இப்போ நீ இப்போ பாஜக போயே அவனுக்கு இவர் இங்கே பார்த்தா இவர் பேசியிருக்க வாய்க்கு பாஜக போனார்னா அவன் கட்சிக்காரனே அடிப்பான் விஜய். ரைட்டுங்களா? இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு கன்ஃபியூஷனில் எந்த மாதிரி விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியாமல், எக்ஸிக்யூஷன் பவரே இல்லாமல் விஜய்ன்றவர் சும்மா ஒரு பொம்மையாக அந்த இடத்துல இருக்கார் சார். அவர் மூஞ்சுக்கு அவர் ஃபேன்ஸுன்னு கூடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். பொதுமக்கள் அப்படின்ற ஒரு நீங்கள் சாதாரண சாமானிய மக்கள் இருக்கிறீங்கன்னா விஜய் மேலே ஒரு அரசியல் ஆங்கிளே உருவாக்கலாம். அதுதான் உண்மை. ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் இன்னும் யாரும் பார்க்க ஆரம்பிக்கல. அவரை வந்து ஒரு சாதாரண சினிமா படத்தில் நடித்த ஒரு ஆள் இந்த பிஜிஎம் போட்டு இன்னமும் சார் இன்னும் மனசார நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வீடியோ சார் ஒரு ரீல் பார்க்குறோம், அதில் விஜய் வரும்பொழுது பின்னாடி பேக்ரவுண்டு
அவர் கரெக்டாக திரும்பும்போது வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ மோஷன் ஆக்கிக்கிறாங்க வீடியோவை. இதை கழிச்சிட்டா விஜய் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு விஜய் ஃபோட்டோ வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு உணர்வே வரும். சத்தியமாக சொல்கிறேன், உணர்வே வராது. இதுதான் உண்மை. இதை கழிச்சிட்டா விஜய்ன்றவர் ஒன்றுமே கிடையாது. இதை மக்களும் புரிஞ்சுக்கணும், அவங்க தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு பிரயோஜனமாக இருங்களான்னா அதை விட தொண்டருக்கே புரியலன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அனுமதி லெட்டர்லையுமே வந்து இவங்களுக்கு இன்னும் புரியல, அவங்கள தான் அடிக்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் சார், அதாவது விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நான் அடிக்கடி இதுவும் சொல்லியிருக்கேன். இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கரூர் சம்பவம் நடக்குது, வி ஸ்டாண்ட் வித் அந்த கரூர் மக்கள், கரூர் பீப்புள் அப்படி போட்டால் தான் அந்த மக்களுக்கான இதுவாக இருக்கும். வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போகிறது வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு தான் நான் அதான் சொல்கிறேன். அவன் போட்டவனா இருக்கானா சார், அவன் அம்மாவையும் அவனுடைய இந்த வயநாடு இஷ்யூ இல்ல அவனுடைய அம்மாவையும் வயநாடு அப்படின்னு வந்துச்சு. அதான் கரூருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதான் அவன் போட்டவன் அவன் அம்மாவையும் அவன் தம்பியும் தங்கச்சியும் இந்த மாதிரி கீழே உருட்டி விட்டு மேலே ஏறி தங்குன்னு மிதிச்சிருந்தா அப்பவும் அவன் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுவானான்னு தெரியல. அதில் ஒரு 5 பேரை கூப்பிட்டு அதை பண்ண சொல்லணும் சார். ஒரு நல்லா அவங்க வீட்டில் யாராவது அக்காவோ தங்கச்சியோ யாராவது குழந்தை உண்டாயிருந்தா அவங்கள அந்த ரோட்டில் உருட்டி விட்டு 4 பேர் ஏறி மிதிக்கடா, அவனுக்கு மகன் எவனாவது இருந்தானா அவனை அப்படி ரோட்டில் உருட்டி விட்டு வாயை உடங்கிடா ஏறி அப்படின்னா அது ஓகே அவனுக்கு. அப்படின்னா அப்பவும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டால் நல்லா இருக்கும் சார். அவனுங்கெல்லாம் அப்படி தான் பண்ணணும், அவனுங்கெல்லாம் அப்படி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். தம்பி வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறீங்களே, உங்கள் வீட்டிலேருந்து யாராவது 4 பேர் அனுப்பி விடுங்க. இதே மாதிரி 1,00,000 பேரை ரோட்டில் நிற்க வச்சு 10,000 பேர் ரோட்டில் நிற்க வச்சு ஏறி அவங்கள மிதித்து அங்கேயே வந்து முதுகெலும்பு உடச்சி குறவலையில் மிதித்து கொள்ளுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் கூட நிற்கணும், நீங்கள் அங்கே பாட்டு விஜய் கூட நில்லுங்க. அவர் 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கணும், நீங்களும் அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ண முடியும் சார்? விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் தெளிவானவர் சார், இவங்களை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் ஓடும் சார் வண்டி. விஜய் ஃபேன்ஸு தற்குறின்னா கடைஞ்செடுத்த தற்குறிங்க. அது அவனுக்கு தெளிஞ்சு நிற்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவானு சார், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவானு சார். அது எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கடந்து வந்திருக்கோன்றனால எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். அதனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து நல்லவரா கெட்டவரா, இல்லை விஜய் ரசிகர்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத விட தமிழ்நாட்டு மக்கள் விஜய் கட்சியை வந்து இன்னும் ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கல. இன்னும் வந்து இது ஒரு ரசிகர் படையாக தான் பார்க்குறாங்க. அந்த ரசிகர் படையை அதை அந்த அளவிலே விட்டுட்டா நல்லது. அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தமிழக மக்கள் இன்னொரு தேவையில்லாத ஒரு கூட்டத்தை வளர்த்து விட்டு அதனால சீரழிவு தான் போகிறாங்க. ஏற்கனவே ஒரு சீரழிவை பார்த்துட்டோம் தமிழ்நாடுக்கு, இதுவரைக்கும் நடக்காத ஒரு சீரழிவு. நான் பிறந்ததுலேருந்து 41 பேர் எந்த ஒரு கூட்டத்தையும் செத்ததில்லை சார். கடைசி அட்லீஸ்ட் 35 வருஷமாக எங்கேயும் செத்ததில்லை சார். இது செத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு கேடுகட்ட கூட்டம்ன்றது புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நேற்று ஆதவர்ஜுனா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, இன்னும் அந்த துக்கத்தில் தான் இருக்கும். இந்த 16வது நாள் காரியம் முடிய வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம், அவ்வளோ துக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறாரு. என்ன 16வது நாள் காரியம் வந்து டெய்லியும் போவாங்க சார் பொதுவாக. இப்போ என் வீட்டில் இல்லை, இது எனக்கு என்ன ஏன் போகாததுக்கு ஒரு சமாளிக்கிறீங்க? அதான் சொல்கிறேன். இப்போ என் வீட்டில் இப்போ எங்கள் மாமாவுக்கு ஒன்று, எங்கள் தாத்தாவுக்கு ஒன்று, எங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்று அப்படின்னா நான் 16 நாள் அந்த வீட்டுக்கு போகணும். சாயங்காலம் வச்சு அவங்களுக்கு பிடிச்சதை படைச்சி கும்பிடணும். இதுதான் வந்து ஒரு சொந்தக்காரனை நான் பண்ண வேண்டியது. நான் என் சொந்தக்காரனுக்கு கூட நிற்கிறேன் அப்படின்னா, இல்லை என் குடும்பத்தில் உள்ள நான் ஒருத்தன் அப்படின்னா நான் இதை தான் பண்ணணும். நான் 16 நாள் கழிச்சு தான் போகன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. இது எந்த மாதிரியான வாதம்னே தெரியல. அவருக்கு அது என்னன்னே தெரியாது. சும்மா அவனுக்கு அதாவது இந்த மாதிரி எதையாவது பஞ்சு மாதிரி ஒரு எலிவேஷன் மாதிரி கொடுத்துட்டா அப்படியே அதுக்கு இவங்க பிஜிஎம் போட தயாராக இருக்கிறாங்க. இவங்க கொடுக்குற ஒரு எலிவேஷனுக்கு பிஜிஎம் போட்டுறாங்க. அப்போ என்னதான் செஞ்சு போட்டுன்னு பாட்டை போட்டுவிட்டு முடிச்சிடறாங்க. முடிச்சு விட்டு இதுக்காக இவனுக்கு பேசிட்டாலேறாங்க சார். 2 வரி ஒரு எதிரியை முதல்ல 2 வரியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அதை எடிட் பண்ணி வெட்டி ஒட்ட இவனுக்கு தயாராக இருக்கிறானுங்களா. அதனால் இவனுக்கு எதையாவது பேசி இஷ்டத்துக்கு பேசி விட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். 16 நாள் சரி, நீ அங்கே போகல, நீ எங்கே இருந்த டேராடூன்லாம் சுற்றிட்டு இருந்த, எங்கே டேராடூனில் என்ன சுற்றிட்டு இருந்த புரியல. அங்கே போய் அமைதியாக ஏதாவது ரூமை போட்டு எங்கேயாவது நல்லா சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகே. உச்சநீதிமன்றம் நேற்று கொஞ்சம் இவங்களுக்கு சாதகமாக லைட்டாக அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் பேசுனதுனால கிளம்பி வந்துட்டு ஒரு பெரிய ஊரில் பெரிய நாட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. ஏடா 15 நாள் ஓடி ஒளிஞ்ச கும்பல் தானடா நீங்கள். இந்த வீட்டை விட்டு வெளியே பயந்தவங்க தானே நீங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அடிப்படை தகுதியை மக்கள் முன்னாடி பயந்து ஒளிஞ்ச முதல் ஏறக்குறைய ஒரு கட்சியினுடைய தலைவர்லேருந்து தலைமை பொறுப்பில் இருக்கிற எல்லாவனும் பயந்து ஒளிஞ்ச ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா மிஸ்ஸால கூட அவன் கைதானான் சார். இவனுங்க தான் சார் இவ்வளவு கேடுகட்ட கூட்டமாக இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வந்துட்டு நேற்று உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமாக பேசிட்டு வெளில வந்து சவடாலு. என்ன சவடாலு? ஊரில் இதெல்லாம் தெரியாதா? தெரியாத 4 பேர் இதுக்கு ஃபயர் விடுவான், தெரிஞ்ச நம்மளே இதுக்கு ஃபயர் விட போகிறோம். என்ன ஆக போகுது சார்? தாவேக்கா என்ன ஆக போகுது? விஜய் என்ன பண்ண போறாரு? தாவேக்கா உங்களுக்கு என்ன தோணுது? அரசியல் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். அதிமுக கூட கூட்டணி வச்சால் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு கணிசமான ஒரு வெற்றி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் தான் சிஎம் ரேஸில் முதல்ல இருக்கார் சார். இன்னைக்கு ஆளும் கட்சி மேலே பெருசாக அதிருப்தி உருவாயிருச்சு. மக்கள் எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் வந்து எடப்பாடியார் இன்னைக்கு ரேஸில் இருக்கார். இன்னைக்கு எடப்பாடியார் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாலின் சார்.
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஒரு படி மேலே இருக்கிறதாவும் எடப்பாடியார் ஒரு படி கீழே இருக்கிறதாவும் ஒரு பிம்பம் இருந்தது. அது கிடையாது. இன்னைக்கு எடப்பாடியாருடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. இவர் என்னென்ன பேச்சு பேசினாரு உதயநிதி, எவ்வளோ முட்டி போட்டு முட்டி தெரிஞ்சிருந்தார். நேற்று நம்மளால பால் டாயில் அடிக்கிறார், ஒரே அடி கீழே இருக்க போனால் சிரிக்கிறான். இதை விட கேவலம் ஒரு டெப்டி சிஎம்க்கு என்ன சார் வேணும்? உதயநிதிக்கு வேறு என்ன வேணும்? அதுக்கு என்ன பதில் இருக்குது? அந்த அடி மரண அடி அடிச்சுக்கிட்டே போராட்டம் பூரா. அது இல்லாமல் இவருக்கு எதிரியை பூரா ட்ரிகர் பண்ணி விடுறாரு. எல்லாரும் ட்ரிகர் பண்ணி விட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் கலகலன்னு இருக்குன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியார் தான். அப்படி ஒரு சைடில் போயிட்டு இருக்கோம். ஆக எடப்பாடியார் இன்றைக்கி ரேஸில் நம்பர் 1 இருக்கார். அப்படிங்கும்போது எடப்பாடியார் கூட போய் சேர்ந்தாருன்னா இவருக்கு ஒரு வாழ்க்கை ஒரு புதிய ஒரு ஆரம்பம் உருவாகும் சார். அதை பண்ணாமல் என்ன தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்னாருன்னா இந்த எலெக்ஷனோட முடிச்சு விட்ருவாங்க சார். இந்த அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் விஜய் தாங்க மாட்டார் சார், தாங்கவே மாட்டார். இந்த எலெக்ஷனோட முடிச்சு விட்ருவாங்க. நீ எடப்பாடியார் கூட போனாலுமே அது எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குமா அப்படின்னா இல்லை. ஆனால் விஜய்க்கு அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதுதான் உண்மை. நான் போக மாட்டேன், என்னுடைய கொள்கை எதிரி இதுதான், என்னுடைய இந்த எதிரி அதுதான் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாரு, தனியாக இருந்தாருன்னா இவர் ஒரு மினி சைஸ் சீமான், அவ்வளோதான். சீமானாவது நல்லா பேசுவான், கொள்கையே அது இதுன்னு தெரிஞ்சவன். நாளை பின்ன மக்கள்கிட்ட எப்படி பேசணும், கடல்களின் மாநாடு மலைகளின் மாநாடு மக்களை எப்படி ஏமாத்தணும் வைக்கணும்லாம் தெரிஞ்சவன். இந்த ஆளுக்கு அதுவும் தெரியாது. அதனால் வந்து ஒரு மினி சைஸ் சீமானா சின்ன ஆளாக ஏதோ ஒரு இடத்துல 10ல் 11 ஒரு கட்சி இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய அடுத்த 5 வருஷம் இப்படி தான் பயணிக்கிற மாதிரி வரும். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் இவர் போய் கூட்டணி வச்சாருன்னா அன்னையிலேருந்து இவருக்கு அடி. நீங்கள் பாருங்கள், ஏண்டா இவ்வளோ வாய் பேசுனியே, பாஜக கொள்கை பாஜக கூட ஒவ்வாத கூட்டணியில் இருக்காங்க, பொருந்தாத கூட்டணியில் இருக்காங்க, இந்த கூட்டணி அந்த கூட்டணி, என்ன வாய் பேசுனேன். இப்போ நீயே எந்த கூச்ச நச்சமும் இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துருக்கேடான்னு அடி விழ போகுது. எல்லாத்தையும் தாங்கணும் அரசியல். இது சார் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் சார். அதாவது பவன் கல்யாண் அவர்கள் இப்படி தான் லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜியோட ஆரம்பிச்சார். என்னுடைய கட்சி 2014 என்னுடைய கட்சி கம்ப்ளீட்டாக மதசார்பின்மை பேசப்போகுது, அதே மாதிரி பிளவாதத்துக்கு எதிரானது, மதவாத அரசியலுக்கு எதிரானது. அவர் பேசாத பேச்சு இல்லை. இன்னைக்கு ஏறக்குறைய சவுத் இந்தியாவின் பாஜகவினுடைய மிகப்பெரிய தலைவரே அவர் தான். அதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா டெபுட்டி சிஎம்மா இருக்காரு. பாஜகவினுடைய ஒவ்வொரு கொள்கையிலும் ஊருக்குள்ள சுற்றி இங்கே பாஜகவினுடைய கூட்டத்திலாம் வந்து பேசுகிற அளவுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படிதான். அதுதான் அரசியல் ரைட்டுங்களா? அதே தான் விஜய்க்கு வரும். வரும்போது அந்த அடியை தாங்கணும். அந்த அடியை தாங்க விஜய் தயார்னா அவர் அரசியலில் தங்கிடுவார். ஆமாம். ஓகே சார், நேரத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.